ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான கோதுமை ரவை பொங்கல். கோதுமை ரவை கடையிலேயே நமக்கு பேக்கெட்டாக இருக்குது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் டம்ளர் கணக்கு வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் கணக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளர் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் 1 டம்ளருக்கு நம்ம 1.5 டம்ளர் நாட்டு சர்க்கரை, நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 3 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் 5-6 முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை விசில் விட போகிறோம். ஸோ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கோதுமை ரவை அடி பிடிக்காமல் எல்லா பக்கமும் நல்லா நமக்கு வறுக்கணும். அதாவது ப்ரௌன் கலரில் வறுக்கணும் இல்லை, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தோம் அப்படின்னாலே போதும். ஆனால் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, நான் 2 டம்ளர் வச்சுருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி நான் இதில் அளந்து ஊற்றுறேன். தண்ணி அளந்து நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கெட்டி இல்லாமல் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை விசில் விட போகிறோம். விசில் விட்டு தான் இதை வேக வைக்க போகிறோம். நம்ம ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெயிட் அதுவாக இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கோதுமை ரவை நமக்கு வெந்திருக்கும். கோதுமை ரவை வெந்திருக்குன்னா நமக்கு அடியில் நம்ம பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா பிடிச்சிருச்சுன்னா நமக்கு பிடிச்ச வாடை அடிக்கும். உதிரியாக இருக்கணும் நம்மளோட கோதுமை ரவை. அதே மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோன்னாலுமே அது நல்லா வெந்திருக்கணும். மசிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வெந்திருந்துச்சுன்னா நம்மளோட கோதுமை ரவை வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சிம்மில் வச்சு நம்ம அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணையில் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்மெல்லுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட போகிறோம். இதுக்கு மெயினான ஒரு சீக்ரெட்டே இந்த பச்சை கற்பூரம் தான். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது. பச்சை கற்பூரம் போட்டு நல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வச்சுருக்க முந்திரியையும் போட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா வரையில் நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் ரெடி. கடவுள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.